இப்போ இதில் ரெண்டு முக்கியமான விஷயம் இருக்குது. ராஜ்யசபா சீட்டு கொடுக்குறாங்க, அது ஒரு கேள்வியாக இருந்தது. இல்லை காங்கிரஸ் அப்படின்னா என்ன புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா இணக்கமாக இருக்கிறாங்க ரெண்டு பேரும், அந்த அலைன்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிடுச்சு அப்படின்னு பார்க்கப்பட்டது. நேற்று சோடங்கர் அவர்கள் என்ன சொல்கிறாங்க, இந்தியா கூட்டணியில் இருக்குது அப்படின்றாங்க. எப்படி தாவேக்காவும் திமுகவும் ஒரு அணியில் இருக்குமான்ற ஒரு கேள்வி. சிதம்பரம் அவர்கள் சொல்கிறாங்க மேற்கு வங்கம் கேரளாவிலலாம் அப்படி ஒரு அரேஞ்ச்மெண்ட் இல்லையாங்க, மாநில கட்சிக்குள்ளே இருக்கும் போட்டி, ஆனால் பாஜக எதிர்ப்புல ஒன்று சேருவாங்கன்னு அவங்க சொல்றாங்க. இதை தாண்டி மாணிக்கம் தாகூர் வாய்ஸ் அது யாரோடதுன்னு தெரியல. அவர் என்ன சொல்ற, அவங்க பிஜேபியோட அக்ரிமெண்ட் போட்டாங்க, அது தெரிஞ்சுதான் நாங்க நன்றி கூற போகலன்னா அப்போ என்ன நடக்கு? காங்கிரஸ் என்ன நினைக்குது, திமுக என்ன நினைக்குது, தாவேகா என்ன தேசிய அரசியலுக்கு? நீங்க இப்ப அண்ணாமலை ஒரு தனி கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு அமித்ஷா அவங்க நிதின் நபீன்லாம் போய் பாக்குறாரு. அதாவது காடியெல்லாம் வெளில வரணும், குப்புற விழுந்தாலும் மீசல மண் ஓட்டல. நாளைக்கு பிஜேபி பி டீம் சி டீம் சொல்லிக்கிங்க, இருந்தாலும் நான் அதை ஒரு கர்டசி காலாக பண்ணுவேன், ஏன்னா நான் உருவாக்குனதே அவங்க தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு முயற்சி, டிப்ளமேட்டிக் முயற்சி எடுக்கிறாருல. அந்த மாதிரி காங்கிரஸ் ஒரு பேசிக் கர்டசி கூட திமுக எக்ஸ்டெண்ட் பண்ணல. அதாவது நீங்க 28 சீட்டு பிளஸ் ராஜ்யசபா, அநியாயம் இல்லை அது. அதை பத்தி நம்ம பேசணும்ல. அதாவது நீங்க தமிழ்நாட்டில் காங்கிரஸ் விராட் கோலி ஜஸ்பீத் பும்ரா பேட்டிங் காம்பினேஷன் மாதிரி, ஒருத்தர் தான் பேட் பண்ணுவார், ஒருத்தர் ஓடிக்கிட்டு தான் இருப்பார், அவரால் பேட் பண்ண முடியாது. அந்த மாதிரி ஒரு நிலைமையில் இருக்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அதை திமுக கிட்டே சாதிச்சுக்கிட்டாங்க, இப்போ தாவேகா கிட்டே சாதிச்சுட்டு இருக்காங்க. அதை அந்த பேசிக் கேள்வி நம்ம கேட்கணும். டூ தே டிசர்வ் இட்? காங்கிரஸ் என்ன செஞ்சிருக்கிறாங்க கட்சி வளர்ச்சிக்கு, அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கு என்ன செஞ்சுருக்காங்க? கடந்த 5 வருடங்களாக திமுகவோட ஒரு பிரான்ச் ஆஃபீஸ் மாதிரி பேசிக்கிட்டு இருந்தாங்க. சரி, திமுகவை எதிர்க்க முடியாது, அவங்களோட கூட்டணியில் இருக்கீங்க. மோதியை எதிர்த்து தமிழ்நாட்டில் என்ன செஞ்சீங்க? காமராஜர் அரங்கம் அவ்வளோ பெரிய ஆடிட்டோரியம் இருக்குல்ல, சிஏஏ பற்றி ஏதாவது ஒரு செமினார் வச்சிங்களா? மக்களுக்கு எஜுகேட் பண்ணிங்களா? மோதியோட கொள்கைகளை பற்றி மக்கள்கிட்ட ஏதாவது பிரச்சாரம் பண்ணிங்களா? எதுவுமே கிடையாது. அவங்க எப்போ ஒரு கட்சி நம்மளுக்கு ஞாபகம் வரும்னா, எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ண உடனே எங்களுக்கு அவ்வளோ சீட்டு வேணும், ஆட்சியில் பங்கு வேணும், அப்புறம் ராஜ்யசபா சீட்டு வேணும். எதுக்குங்க கொடுக்கணும்? நியாயமாக கேட்டு தமிழ்நாட்டில் நிறைய பேருடைய கேள்வி அதுதான் இருக்கு. நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க உங்களுக்கு கொடுக்கணும்? இதுனா எங்களுக்கு பட்டா போட்டு. இப்படி நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், தாவேகா ஏன் கொடுத்தது? அவங்க நினைச்சிருந்தா அவங்கள்ட்ட ஒரு பெரிய லிஸ்ட் இருக்குல்ல, அவங்களுக்கு என்ன கணக்கு இருந்தது? அதாவதுங்க விஜய் அந்த போக்கர் பிளேயர்ஸ்க்கு ஒரு ஃபேஸ் இருக்கும். கையில் சீட் இருக்கும்போது முகத்தில் என்ன சீட் இருக்குன்னு வெளியுலகத்துக்கு காமிக்க கூடாது. மட்டமான சீட் இருக்கும்போது கெத்து காமிக்கணும், அல்லது நல்ல சீட் இருக்கும்போது ஒண்ணுமே இல்லாத மாதிரி இருக்கணும், எதிராளியை ஏமாத்தணும். அந்த மாதிரி ஒரு ஃபேஸ் வச்சிருக்கிறாரு. அவருக்கே 2 ஃபேஸ் இருக்குது. செக்ரட்டேரியட்ல ஒரு ஃபேஸ் இருக்குது, பொதுக்கூட்டத்தில் மக்கள்லாம் பார்க்கும்போது வேற ஒரு மாதிரியான ஃபேஸ் வச்சிருக்காரு. அது அவருக்கு ஹெல்ப் பண்ணுது. அவரோட சைலன்ஸோட சேர்ந்து அந்த போக்கர் ஃபேஸ், அவர் என்ன நினைக்கிறாரு என்ன செய்வாருன்னு யாராலையுமே டீகோட் பண்ண முடியல. இது எதுக்காக பண்ணியிருப்பாரு? ஒரு 4-5 காரணம் நம்ம சொல்றோம். ஒன்று என்னுடைய கூட்டணி கட்சிகளை திமுகவோட நான் இன்னும் பெருந்தன்மையா டீல் பண்ணுவேன். திமுக என்ன பண்ணுது? மாநில சுயாட்சிலாம் பேசுற கட்சி, உங்க செந்தில போட்டிடக்கூடாது. என்ன இந்த விதத்துல நியாயம்? எல்லாருக்கும் ஒரு ஐடென்டிட்டி இருக்கு. வைகோ கிட்டத்தட்ட 30 வருஷமா ஒரு கட்சி நடத்திட்டு இருக்காரு, ஏதோ பேசிட்டு இருக்காரு, பெரிய செல்வாக்குலாம் இல்லை. பட் அவங்க செந்தில போட்டியிட முடியல. அதே மாதிரி ஜவஹர்லால் கட்சியும் பண்ண முடியல. இந்த மாதிரிலாம் செஞ்சது அவங்களுக்குள்ளாரே ஒரு வருத்தத்தை ஏற்படுத்தியிருக்காது. உண்மை அது. அப்படி இருக்கிற போது இப்பதான் வந்தாங்க எங்களோட கூட்டணிக்கு. தேர்தலுக்கு முன்னாடி நான் எவ்வளவு முயற்சி செஞ்சும் வரல, இப்ப வந்திருக்கிறாங்க, உடனே நான் தூக்கி கொடுக்குறேன். திமுக கொடுத்தது ஒரு லாங் ஸ்டாண்டிங் அலையன்ஸுக்கு கொடுத்த ஒரு அவங்க பண்ண ஒரு சகாயம்னு வச்சுக்கலாம். ஆனா இவரு வந்த உடனே கொடுத்துருக்கிறாரு. அதான் டெல்லியில ரெப்ரசன்டேஷன் வேணும், டெல்லியில குரல் வேணும், உங்களுடைய கருத்துக்களை இப்ப அங்க பேசணும்னு நினைக்கும் போது இல்ல, அதுலயே எனக்கு ஒரு கேள்வி, அப்படி கொடுத்துருக்காங்களா இல்ல இந்த ஸ்பெசிபிக் கேண்டிடேட் எனக்கு ரொம்ப நெருக்கமானவர் நண்பர் அதனால நாங்க கொடுக்குறோம்னு கொடுத்துருக்காங்களா காங்கிரஸ்? அப்படி ஏதாவது விஜய் நட்புன்னு கேட்கிறேன் நான். இவரு பிரவீன் சக்கரவர்த்திக்கு விஜயோட என்ன பெரிய நட்பு? எவ்வளோ நாள் நட்பு? இவர் விஜய்க்கு பாப்புலாரிட்டி இருக்குன்னு தெரிஞ்சு இந்த எலெக்ஷனுக்கு முன்னாடி, விஜய் கட்சி ஆரம்பிச்சே 2 வருஷம் தான் ஆகுது, 2.5 வருஷம் ஆகுதுன்னு வச்சுங்க. பிரவீன் சக்கரவர்த்தி அதுக்கு முன்னாடி அவருக்கு தெரியுமா? பிரவீன் சக்கரவர்த்தி விஜய்க்கு தெரியுமா கேட்கிறேன்னா? இன்னும் நட்பு கிட்புன்னு பயங்கரமா அவர் அது ஒரு பப்ளிக்கா காமிக்கிறாரு. அங்க போய் பார்த்தாங்கல்ல பனையூர்ல, இப்போ பல வருஷம் பள்ளி தோழன் மாதிரிலாம் அவர் பிஹேவ் பண்ணாரு பிரவீன் சக்கரவர்த்தி. நான் அவருக்கும் தமிழ்நாட்டுக்கும் தமிழ் பேச தெரியும் கொஞ்சம் அறகுறையாங்கிறதுனாலே அவர் தமிழ்நாட்டு ரெப்ரசன்டேட்டிவ். இப்போ இந்த ஆட்டத்தின் மூலம் நம்ம தேசிய அரசியல்னு விரிச்சு பார்க்குறப்போ
என்ன நடக்க போகுது? காங்கிரஸுக்கு ரொம்ப முக்கியம், 29 ரொம்ப முக்கியம்னா என்ன பண்ண போறாங்க? அவங்களுக்கு தாவேகா வேணுமா திமுக வேணுமா? நான் இது மட்டும் சொல்லிட்டு வந்துடுறேன் விஜய். அதாவது பிரவீன் சக்கரவர்த்திக்கும் தமிழ்நாடு காங்கிரஸ் வளர்ச்சிக்கு என்ன சம்பந்தம்? அவர் என்ன பண்ணியிருக்காரு? பெரிய டாட்டா சயின்டிஸ்ட், அது இது கிராஃப்லாம் போட்டு இதெல்லாம் காலம்லாம் எழுதுவாருங்கிறத தாண்டி ஒரு அந்த ரியல் பாலிட்டிக்கு ஒரு டச் இருக்கா? தமிழ்நாடு காங்கிரஸ் தொண்டர்களுக்கு அவர் தெரியுமா? தமிழ்நாடு காங்கிரஸ் வளர்ச்சிக்கு ஏதாவது பண்ணியிருக்காரா? இந்த மாதிரி இன்டெலெக்சுவல்ஸ் வச்சு நீங்க கட்சியை வளர்க்க முடியும். சோ கால்ட் இன்டெலெக்சுவல்ஸ், ஐ டோன்ட் நோ வெதர் இஸ் இன்டெலெக்சுவல். ஸோ அந்த மாதிரி ஆட்களை வச்சு நீங்க கட்சியை வளர்க்க முடியுமா? அவருக்கு கொடுக்கணுமாங்கிற கேள்வி. ஃப்ரெண்ட்ஷிப் இருந்தாலும் உண்மையிலேயே காங்கிரஸ் வளர்ச்சிக்கு அது உதவுமான ஒரு கேள்வி இருக்குது. அப்புறம் நீங்க கேட்ட அந்த இந்தியா கூட்டணி ஒன்று இருக்கா இப்போ? எங்க இருக்குது? அதாவது ஐடியாலஜிக்கலா பிஜேபி எதிர்த்த கட்சி வந்து திமுக. டிஎம்சிக்கெல்லாம் ஐடியாலஜிக்கலாலாம் ஒன்றும் கிடையாது. அவங்களே ஒரு சாஃப்ட் இந்துத்துவ பண்றவங்க தான். அவங்களுக்கு பிஜேபி பெங்காலில் வளர போனதுதான் பிரச்சனை. பட் திமுக வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தாங்க, ஒரு பேக் போன் மாதிரி இருந்தாங்க. அவங்களோட நீங்க ஒரு ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ண முடியல. நான் என்ன சொல்றேன், திமுக ஏடிஎம்கேவோட போக ட்ரை பண்ணியிருந்தாலும் அது உரிமையோட நீங்க சண்டை போடலாம்ல. அதுலயே அதெல்லாம் ஏன் செய்யல மாணிக்கம் தாகூர் அல்லது மத்தவங்க ஏன் செய்யல? இல்ல ரகு, அந்த இடத்துல மாணிக்கம் தாகூர் வந்து ஏதோ ஏடிஎம்கே டிஎம்கே பேச்சுவார்த்தை நடந்துச்சு அதனால நாங்க போனோன்ற தன்மையில பேசுறாரே தவிர நம்மளே பலமுறை பேசியிருக்கோம். அவங்க எலெக்ஷனுக்கு முன்னாடியே மனதளவுல வெளியே எக்ஸாக்ட்லி அதான் நான் சொல்றேன். நீங்க வந்து ஒரு காரணமா சொல்றாங்க. 2024 மக்களவை தேர்தலில் எங்களுக்கு 15 சீட்டு வேணும் 20 சீட்டு வேணும் கேட்டீங்கன்னா லாஜிக். அதுக்கு முன்னாடியே சீட் எங்களுக்கு நீங்க அதிகமா கொடுக்க மாட்டேங்கிறீங்க, ஆட்சியில பங்கு கொடுக்க மாட்டேங்கிறீங்க, உள்ளாட்சி தேர்தல் எங்களுக்கு நிறைய ரெப்ரசன்டேஷன் வேணும், அப்படி சண்டை போட்டு போயிருந்தா விஜய் கிட்ட போயிருந்தா எலெக்ஷனுக்கு முன்னாடியே அது தைரியம். விஜய்க்கு என்ன இருக்குன்னு தெரியாத போது போறது தைரியம். அவருக்கு இவ்வளோ வாக்கு இருக்கு, 1.25 கோடி வாங்கிட்டாரு தனியா நின்று அப்படின்னு தெரிஞ்சு போறது தைரியம் கிடையாதுன்ற ஆப்பர்ச்சுனிசம் இது. நான் இந்தியா கூட்டணி பத்தி பேசணும்னா ஆம் ஆத்மி பார்ட்டியோட லீடர்ஸ் வந்து அந்த மதுபான கேஸ்ல இருந்து விடுவிக்கப்பட்ட உடனே தங்களுக்கு வேண்டப்பட்டவர்களை விடுவிப்பார்கள் அப்படின்னு காங்கிரஸோட அபிஷியல் ஸ்டேட்மெண்ட்டுங்க அது. அதாவது கேஜ்ரிவாலுடைய ரொம்ப தீவிரமான எதிரிகளே அவர் ஊழல் செய்ய மாட்டாரு செஞ்சிருக்க மாட்டாருன்னு சொல்ற போது காங்கிரஸ் இந்தியா கூட்டணியில் இருந்த கேஜ்ரிவால இப்படி பேசுது. அப்புறம் மம்தா பானர்ஜிக்கு எதிராக அங்க கேண்டிடேட் நிறுத்துறாங்க. சண்டை இப்ப வந்து அவர் அபிஷேக் பானர்ஜி மெசேஜ்லாம் அனுப்புனாலும் அதுக்கு முன்னாடி இந்த சாலிடாரிட்டி இல்ல. இங்க பினராயி விஜயன் வந்து ரொம்ப சந்தோஷப்படுவார் ராகுல்ன்றாரு அப்படின்னு சொல்ற அளவுக்கு இவர் பேசுறாரு. அப்ப நீங்க சொல்றது ஒரு பாயிண்ட் நம்ம பேசலாம் நினைக்கிறாரு. இப்ப இந்தியா கூட்டணின்னு ஒண்ணு இருக்கான்ற ஒரு கேள்வி இருக்கு. அப்ப ராகுல் காந்தி என்னதான் நினைக்கிறார்? விஜய் போதும்னு நினைக்கிறாரா? ஒருவேளை விஜயை வச்சு அவருக்கு இந்தியா கூட்டணி மேல நம்பிக்கை போயிடுச்சு. இந்தியா கூட்டணி எதுக்கு வந்தது? இந்தியாங்கிற ஐடியாவை எது பிஜேபி செதைக்குது, நாங்க விட மாட்டோம், யூனிட்டி அண்ட் டைவர்சிட்டி இஸ் அவர் ஸ்ட்ரெங்த் அப்படி இப்படிலாம் சொல்லி தான் வந்தாங்க. இந்தியா கூட்டணியை சிதைத்த பெருமை காங்கிரஸ் தான் உண்டு. இப்போ நீங்க இதுல எடுத்துங்க, மகாராஷ்டிரால உத்தவ் தாக்கரே அவரு கூட அந்த சிவசேனா ஒன்னாகலாம். இவரு சரத்பவார் எனி டைம் அந்த பக்கம் போயிடுவார். அவருக்கு கன்விக்ஷனே கிடையாது, எந்த கொள்கையும் கிடையாது அவருக்கு. அவருக்கு ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் வேணும், அவருக்கு மேல எந்த இன்வெஸ்டிகேஷன் வந்துடக்கூடாதுன்னு அவரெல்லாம் நீங்க வந்து நம்பி ஒரு இந்தியா கூட்டணி ஆள வச்சிருப்பீங்க. அப்போ ரகு, நீங்க சொல்ற இடம்ன்றது காங்கிரஸ் வாண்டடா திரு ராகுல் காந்தி அவர்களினுடைய நடவடிக்கை பார்க்கறப்ப அவர் தான் திமுக விட்டு விலகி போற தன்மை இருந்ததுல. இப்ப தெளிவா அவங்க விலகணும்னு முடிவு எடுத்து தான் போனாங்களா? ஆமாமா, போயிட்டாங்க. சோடங்கர், ப சிதம்பரம் அவர்கள்லாம் இன்னும் இந்தியா அலைன்ஸ்ல இருக்கிறாங்கன்னு சொல்றாங்க. எதுக்காக? ரிடிகுலஸ். எப்படிங்க அது போக முடியும்? அவங்க இவ்வளவு கசப்புணர்வோட வந்துட்டு உதயநிதி ஸ்டாலின் வந்து என்ன சொல்றாரு, வந்து எக்காலத்திலையும் நாங்க காங்கிரஸோட கூட்டணி வைக்க கூடாது அப்படின்னு அவர் வந்து ரொம்ப ஆணித்தரமா சொல்றாரு. தீர்மானமே போட்டாங்க. அது போகிறதுக்கான சான்ஸே இல்லை. இப்போ நீங்க வந்து இந்தியாவில் ஒரு பெக்யூலர் சிச்சுவேஷன் இருக்குது. ரீஜனல் பார்ட்டிஸ் வந்து பிஜேபியை வலுவா எதுக்குறாங்க. பிஜேபி வர்சஸ் காங்கிரஸ்ல பிஜேபிக்கு ஈஸியா இருக்குது. ஆனா அந்த ரீஜனல் பார்ட்டிஸை ஒருங்கிணைக்கிற ஒரு அந்த திட்டம் வந்து காங்கிரஸ் கிட்ட இல்ல. காங்கிரஸ் மேலேயே அவங்களுக்கு நம்பிக்கை இல்லாம இருக்கிறாங்க. நீங்க இப்போ தேஜஸ்வியும் இவ அகிலேஷும் எடுத்துங்க. அவங்க இப்ப தேஜஸ்வி வந்து ரொம்ப டவுன் ஆயிடுவாரு. இன்னும் 5 வருஷம் அவர் எதிர்கட்சியா இருக்கணும் பீகார்ல. அகிலேஷுக்கு அடுத்த வருஷம் எலெக்ஷன்ல அவர் ஜெயிக்கணும். 2029 ராகுல் வரணுங்கிறது ஒரு முக்கியம் கிடையாது. ராகுல் வந்துட்டா காங்கிரஸ் வந்து யூபியில வளரும், அது அவருக்கு பிரச்சனை. மம்தா வந்து காங்கிரஸ் ஒண்ணுமே இருந்தா கூட வெஸ்ட் பெங்கால்ல ஏன் காங்கிரஸ் இடம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க? ஆதிர் ரஞ்சன் சௌத்ரி ஏன் தோக்கடிச்சாங்க? காங்கிரஸ்க்குலாம் கொஞ்சம் பேஸ் இருக்குது. ரகு, என்னதான் நடக்கும்? தாவேகா இன்னைக்கு எமர்ஜ் ஆயிருக்காங்க, பாஜக கொள்கை எதிரின்லாம் சொல்றாங்கன்னா தேசிய அரசியல்ல ஒரு ரோல் எடுத்தாகணும்ல. திமுகவோ என்ன பண்ண போறாங்க? தாவேக்கா ஒரு டிஃபரெண்டா செய்வாங்க. நம்ம என்னன்னு எதிரே பார்க்க முடியாது. இப்ப வந்து சதீஷனோட ஸ்வேரிங்கனுக்கு போல, டிகே சிவகுமார் கூப்பிட்டாங்களான்னு தெரியல, பினராயி விஜயன் வீட்டு ரைடுக்கு பேசல,
நீங்க வந்து இந்த Okay. இது வந்து பேப்பர் வேல்யூவேஷன் உள்ள பிரச்சனை, சிபிஎஸ்இ அதை பத்தி பேசல, நீட் பேப்பர் லீக் பத்தி பேசல, இதெல்லாம் பிரessing இஷ்யூஸ், மாணவர்களை பாதிக்கிற இஷ்யூ. மாணவர்களுக்கு பரிசுலாம் கொடுக்குறாருல விஜய், Okay. இதெல்லாம் அவருடைய வாழ்வை பாதிக்கக்கூடிய விஷயம். பேசலாம். அதுக்கப்புறம் 9வது படிக்கிறவங்களுக்கு 3 மொழி, அதை பத்தியும் பேசல. அவர் இப்ப பிஜேபி எதுக்குறாரு, எதுக்கு எதுக்குறாரு, எங்க எதுக்குறாரு, எப்ப எதுக்குறாரு சொல்லல அவரு.